அகாரோ பம்பு ஒன்று சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இந்த பம்பு என்ன ப்ராப்ளம்னா ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம். இந்த பம்பை நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமர் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்ட வீடியோ இது. இந்த பம்பில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டேப்லேயே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் ஓஸு உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இது வந்து டேப்பில் கனெக்ட் பண்ணி அவங்க எனக்கு ஒரு வீடியோவாக அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஓஸு டேப்பில் கனெக்ட் பண்ணதுனால தான் இந்த ஹெட்டு ப்ராப்ளம் ஆயிருக்குங்கிறது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அவங்களும் நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த மாதிரி டேப்பில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குறைவான நாட்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், பேக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாம் அதை கண்கூட நேர்லேயே பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு இந்த பம்பை வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டு கீழேயும் பம்பை மேலேயுமா வச்சுருக்காரு. ஏன்னா இது ஒரு அக்கறையான ஒரு செயல்பாடு தான். அதாவது பாத்ரூமில் வச்சு அவர் செக் பண்ணுறாரு இந்த பம்பை பாத்ரூமில் வச்சு இயக்கும்போது அதன் மேல் தண்ணி பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் அந்த வேலையை செஞ்சுருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த பம்பு பார்த்திங்கன்னா கீழே இருக்கணும், பக்கெட்டு மேலே இருக்கணும், இல்லை பக்கெட்டும் பம்பும் சமதளத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பம்பு சரியானபடி செயல்படும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிவது இல்லை. இந்த பம்பை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த பக்கெட்டை இந்த ஸ்டூல் மேலே கூட வச்சு அதை இயக்கலாம். அதுக்கும் ஒரு நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். நல்ல எளிமையாக பம்பை செக்ஷன் பண்ணி அது நமக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு அந்த பம்புக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பம்பு பக்கெட்டு மேலேயும் பக்கெட்டு தரையிலையும் வச்சுருக்காங்க. இது தன்னைத்தானே உறிந்து கொள்ளும் அளவிற்கு இதற்கு செக்ஷனில் பலன் கிடையாது. இது தண்ணியை நாம் வாயால் உறிஞ்சி கீழே விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த அடாப்டரில் நாம் இயக்கணும் அப்படிங்கிறது அந்த பம்பு வச்சுருக்கிறது தெரியலை. தயவுசெய்து யாரும் இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய பம்பு உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகளை இழுத்து விட்டுடும், ஏகப்பட்ட சிரமங்களையும் கொடுத்துடும் இந்த பம்பு பொறுத்தவரையில் கட்டாயமாக நீங்கள் குறைஞ்சது 2 நாளைக்கு ஒரு டைமாவது இயக்கி அதை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பம்பை டைரெக்டாக டேப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் தண்ணியை எடுக்கக்கூடாது, அந்த பம்பை இயக்கக்கூடாது. அப்படி பண்ணுவது மூலமாக அதனுடைய ஹெட்டு வீணாகி போயிடும். இப்போ இவர் டைரெக்டாக பண்ணியிருக்கிறனால தான் இந்த பம்பு ப்ரெஷர் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஒரு தம்ஸ் அப் ஒன்று போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.